தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வழி தீர வழி நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பேக்கர்ஸ் சிஸ்ட். அதாவது பேக்கர்ஸ் சிஸ்ட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லயோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லயோ இல்லை ஏஜிங் ரிலேட்டட்னாலேயோ காலில் பின்பக்கம் மட்டும் லைட்டா ஒரு பல்ஜு தெரியுது. அந்த பல்ஜு எங்கன்னு கேட்டிங்கன்னா, முட்டியோட அடிப்பகுதியில வந்து ஒரு சின்ன பல்ஜு இருக்கும். அந்த பல்ஜு வந்து மூவ் ஆகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஃப்ளூயிட் ஃபில்டு ஒரு கேவிட்டி, அதுதான் வந்து சிஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து முட்டியோட பகுதியில் இருக்கும். ஸோ அந்த சிஸ்ட் இருக்கும்போது அந்த சிஸ்டை தான் நம்ம வந்து பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முட்டியில வலி இருக்கும், முட்டியில வீக்கம் ஏற்படும், காலை வந்து முழங்கால வந்து ஒரு அளவுக்கு மேலே மடக்க முடியாது. மடக்குனா பேக் சைடில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், முட்டியோட பின்புறத்தில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே மடக்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் மூமெண்ட். அதே மாதிரி கீழே உட்கார்ந்து எந்திரிக்கணும் இல்லை படி இறங்கணும் அப்படிங்கும் போதும் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து முட்டிக்கு பின்பக்கம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இது வந்து பேக் ஆஃப் தி நீ, அதாவது முட்டியோட முழங்காலோட பின்பகுதியில தான் வந்து வலி அதிகமாக இருக்கும். இது வந்து பாப்லிட்டியல் சிஸ்ட்னு இன்னொரு பேரும் சொல்லுவோம். இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டிலேஜ் டேர், அதாவது எலும்பை வந்து கவர் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டிலேஜில் வந்து ஏதாவது வந்து இன்ஜுரி மூலமா இல்லை வந்து ஆக்சிடென்ட்ஸ் மூலமாவோ இல்லை வேரண்ட ரொம்ப ஏஜிங் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு அந்த கார்டிலேஜில் வந்து டேர் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த ஜாயிண்ட்ல வந்து ஏற்படக்கூடிய சைனோவில் ஃப்ளூயிடோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிட்டு அது வந்து சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த முட்டியோட பின்புறத்தில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இது வந்து சிஸ்ட் வந்து ஒரு சின்ன அளவில் இருந்துச்சுன்னு சொன்னால் பெயின் வந்து கம்மியாக இருக்கும், மொபிலிட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். அந்த சிஸ்டே ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஜில் அதிகமான அளவில் பெருசாக இருக்குது சைஸ் அப்படின்னு சொன்னால் மொபிலிட்டி வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். நடக்கிறது மடக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா மெனிஸ்கல் டேர். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மெனிஸ்கல் இன்ஜுரி, அந்த ஷாக் அப்சார்பிங் மெட்டீரியல் அதில் வந்து இன்ஜுரி ஏற்படும் போதும் இந்த பேக்கர் சிஸ்ட் வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இது இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பேக்கர் சிஸ்ட் இதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் என்ன மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஓரளவுக்கு உள்ள சைஸ் வரைக்கும் இருக்குது. அப்போவே வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக அசஸ் பண்ணி பார்க்கும்போது அது பேக்கர் சிஸ்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். அப்படி கன்ஃபார்ம் ஆகும்போது அதை வந்து இன்னும் ஃபர்தர் டயக்னோசிஸ் கொண்டு போகணும், கன்ஃபர்மேஷன் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தா எம்ஆர்ஐ பார்த்தோம்னா அதில் கிளியராக இருக்கும். ஒரு சிஸ்ட் இருக்கா, 2 சிஸ்ட் இருக்கா, அந்த சிஸ்டோட சைஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது எம்ஆர்ஐயில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் கிடைக்கும் போது அந்த சிஸ்டை வந்து சின்ன சைஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா பிசியோதெரப்பியில ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து அங்க அக்யூமுலேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது கொடுத்து அந்த முட்டியில வந்து எந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஏற்பட்டிருக்கோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஹீல் ஆகிறதுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அது கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்கணும். அந்த எக்ஸசைசஸ் சொல்லும் போது அந்த இது வந்து சிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும், பாடி வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அது போக வேற இன்னொரு ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரிகாஷனரி மெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனோன்னு ஒரு 21 டேஸ்க்கு வந்து ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கக்கூடாது. அந்த காலை வந்து அதிகமாக மடக்கிறதோ இல்லை அதிகமாக மாடிப்படி ஏறி இறங்குறதோ இல்லை ஸ்குவாட்டிங் பொசிஷன் போகிறதோ இது எல்லாமே வந்து குறைவாக இருக்கணும். நடக்கிறதோ நிற்கிறதோ கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டிஸ் ஒரு அளவுக்கு மேலே பெண்ட் பண்ணுறதை குறைக்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸசைசஸ் பண்ணும்போது இந்த பேக்கர் சிஸ்டை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு தலைப்போட சந்திப்போம்.